கேள்வியா வச்சா பரவாயில்ல. நீங்க கேள்வியை கேட்க தெரியாம ஒரு கேள்வியை கேட்கறது, அதுக்கு நாங்க விளக்கம் சொன்னா மரியாதையா பேசுங்கிறது, அப்ப கோரமா வராத. எப்படி சண்டை போடுறோம் தான் 5 வயசுல எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். புரியுதுன்னு நினைக்கிறேன். இணையும் போது பார்த்தேன். நீங்க எப்படி பார்த்தீங்க? இணையும் போது பார்த்தீங்கல்ல, அப்படி நானும் பார்த்தேன். ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம அது ஒன்றும் கருத்து இல்லை. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அணியை வலுப்படுத்த தான் போராடும். அதுல போய் கூட்டணி வைக்காது. எனக்கு என்னைய சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல, தனிச்சு போட்டிடுறேன். அதான் நான் சொல்ல முடியும். நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னு நான் ஏன் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்ல 8 கோடி மக்களோடு, மக்களை நம்பி. முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையா நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையா நேசிக்கிறேன், நம்புறேன். என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானதில்லை, என்னுடைய தோல்விங்கிறது என்னுடையது இல்லை. அதனால அதை போய் பேச்சுக்காது. நான் என் கால்களை நம்பிதான் என் பயணம், புரியுதா? அதனால அதை போய் பேசிக்க வேண்டியது தேவையில்லை. மற்றவர்கள் முடிவுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. என் முடிவு கூட்டணி வைக்கல. நீங்க பட்டிமன்றம் பாத்திருக்கீங்கல்ல, அதுதான் இப்ப நடக்கும். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலைம்பாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலைம்பாங்க. அது எப்படி சொல்றான்னா, நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ என்னை குறை சொல்லி புனிதப்படுத்திக் கொள்வதும், நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை குறை சொல்லி நான் புனிதப்படுத்திக் கொள்வதும் இன்று நேற்றல்ல, அரை நூற்றாண்டுகளாக நடக்குது. இதுல ஏமாளிகள் யாரு? நாங்க தான். அதனால அதை பேசிட்டு இருக்க கூடாது. திமுகவை பற்றி அதிமுக சொல்றது அத்தனையும் உண்மை, அதிமுக பத்தி திமுக சொல்றது அத்தனையும் உண்மை. அப்போ மாறி மாறி இவன் சரியில்லைன்னு இவங்க சொல்றாங்க, அவர் சரியில்லை இவங்க சொல்றாங்க. நாங்க 2 பேரும் சரியில்லை, ஒழிப்போம்டாங்கிறோம். சரியா? வேற ஏதாவது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்களே துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கிற கொள்ளை சம்பவம், கவுண்டம்பாளையத்துல கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்க காவல்துறை சுட்டுதான் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்களே சுட்டு பிடிக்கிறது ஓகே. இதே கடந்த சில நாளுக்கு முன்பாக எங்களோடது எந்த ஒரு குற்றத்துக்கும் மரணம் தண்டனையா இருக்கக்கூடாதுங்கிறது எங்க நிலைப்பாடு. ஆனால் பாலியல் வன்புணர்வு, படுகொலை, இதுக்கெல்லாம் மரணத்தை தவிர வேற எதுவும் தண்டனையா இருக்கக்கூடாதுங்கிறது எங்க கொள்கை முடியும். அதில் என்ன குறையாது. இந்த நாட்டுல குற்றங்கள் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவது, குற்றங்கள் போற்றப்படுவது உருவாயிருச்சு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை கொலை பண்ணாலும் 90 நாள்ல வெளியில வந்துடலாங்கிற நிலைமை இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த திருட்டு, இந்த கொலை எல்லாம் நிறைந்த போதையில தான் இந்த எல்லா குற்றச்சம்பவங்களும் நிகழுது. இந்த குற்றத்தை எல்லாம் பிரசவிக்கிற தாயாக மது. அதை தெருவுக்கு தெரு திறந்து விட்டுட்டு கஞ்சா, அபின்னு, கொக்கைன்னு, மெத்தப்பட்ட மீன், இப்படி ஏகப்பட்ட வாய்க்குள் நுழையாத போதை பொருள்லாம் விற்கிற அனுமதிச்சுட்டு இந்த குற்றங்களை சுட்டு பிடிக்கிறேன், கட்டி பிடிக்கிறேன்லாம் அது கட்டுப்படுத்தாது. நீங்க அந்த தங்கையை வன்புணர்வு செய்த 3 பேரும் போதையில் இருந்தானா இல்லையா? இப்ப இந்த திருநவன் என்ன மனநிலை இல்லை? நீங்க வெக்கப்படுங்க. சமூகம் திருட்டு சமூகமா குற்றச்சமூகமா ஆயிடுச்சு. இப்ப வெளியில தெரியுது, அமைச்சரவையில அதுல இருக்கிறவன் அதிகாரத்தோட திருடுறான், அதிகாரம் இல்லாம திருடுறான். அவ்வளவுதான். அண்மை காலமாக செய்தியாளர் சந்திக்கும் போது கேள்வி கேட்கும் செய்தியாளர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஒரு தொடர்கதையாக இருந்துட்டு தொடர்களை எத்தனை இடத்துல நடக்குது? உங்ககிட்ட இது கடுமையா நடந்துக்கிறாரா? கேள்வியா வச்சா பரவாயில்ல. நீங்க கேள்வியை கேட்க தெரியாம ஒரு கேள்வியை கேட்கறது, அதுக்கு நாங்க விளக்கம் சொன்னா மரியாதையா பேசுங்கிறது, அப்ப கோவரமா வராத. எனக்கு மரியாதை கற்பிச்சுக்குது, எனக்கு கோவரமா வராத. நீங்க ஒரு அரசியலை சார்ந்து, ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்துல போய் இருந்துக்கிறீங்க. அவரு உங்களுக்கு காசு கொடுக்குறாரு, சம்பளத்துக்கு வாங்குறதுக்கு முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க. நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கு. கேள்வி கேட்கும் போது கண்ணியமா பதில் சொல்வதும், மரியாதை கடைபிடிப்பதும், நாகரீகத்தை கடைபிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கும் இருக்கு. புரியுதா? அதை கவனமாச்சு. எத்தனை இடத்துல சகிப்புனா என்ன வேணாலும் பேசுவீங்க. சகிப்புத்தன்மை இருந்தா நான் ஏன் இந்த வேலையை செய்யறேன்? நான் சினிமா எடுத்து பொழைச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. சகிப்புத்தன்மை கூடாதுதான். அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம். அநீதியை கண்டு நீ கோவப்படுவேனால் நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவார. எங்க பாட்டை ரவுத்திரம் பழகுங்கிறான். நான் இப்ப எதை செய்யலாம்?
இந்த போக்கு சரியான நீங்க ஒழுங்கா இருங்க, நான் ஒழுங்கா பதில் சொல்லுவேன். நீங்க நல்ல கேள்விகளை வைங்க, நான் அழகான பதில்களை சொல்லுவேன், தேவையான பதில்களை சொல்லுவேன். நீங்க அதை விட்டுட்டு என்னையே நீங்க இது பண்ணணும்னு வச்சுக்கிறீங்களேன். நான் பேச கத்துக்கிட்டது எப்படி மேடையில பேசுங்கிறதுலாம் ரொம்ப பின்னாடி. எப்படி சண்டை போடுறேன்னு தான் 5 வயசுல எனக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால பேசுற சிம்மான தான் நீங்க பாத்துருக்கீங்க. அது நீங்க நீங்க எனக்கிட்ட வருத்தம் தெரிவிங்க. இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டோம். நீங்க என் வீடு குப்பையா கிடக்குன்னா அந்த வீட்டுல குப்பை இல்லையான்னு கேட்கறது. புரியுதா? நீங்க உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். நான் என் நாட்டை பத்தி தான் பேச முடியும். எங்க அவங்க அப்பையும் குடிக்கிறான் அப்படிங்கிறதா எங்க அப்பனும் குடிக்கணும்னு பேசக்கூடாது. அது தப்பு. நீ அதுக்கு மேல எல்லாத்தையும் மேல கட்டுறேன்னா 100 பேர்ல எத்தனை பேர் மெட்ரோல போறான்? எதுக்கு 72,000 கோடி படிக்க உட்கார்ந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்டேற. நான் படுத்து மருத்துவம் செய்யற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேற. பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டுற. அந்த முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். இந்த பிளைட் ஓட்டுறாருல அந்த முதலாளி யாரு? யார் வசதிக்கு கட்டுற? அப்ப இது எது அத்தியாவசியம் இருக்குல்ல? எது அத்தியாவசியம்? பசியோடு இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி, பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி, வணிக வளாகங்கள் திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு மருத்துவமனையில் இருக்கா? அப்ப வலிக்குமா வலிக்காதா? அதனால அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது நிதியை கொடு, நாசமா போ. 156 லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு. என் மாநிலம் 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு. யார் தலையில சுமத்திட்டு போவ? அதுல எனக்கு பெரிய இது இல்லை, கருத்து இல்லை. என்னத்தையே பண்ணிட்டு போங்கிறதா வருந்தத்தக்கதா இருக்குன்னா, அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து நம்முடைய தாத்தா காமராஜர் படிக்க வச்சாரு. இப்போ பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வச்சு தனியார் முதலாளிகள் லாபமேற்ற ஒரு தொழிலாக கல்வி மாறிட்டதுனால அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்ந்துச்சுன்னா தனியார் முதலாளிகளின் லாபம் குறைஞ்சிடும். உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். இப்ப தனியார் முதலாளிகாரனா அதிகபட்சமா 2 கட்சியில ஆட்சியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு தான் அதிகமா தனியார் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கு, மருத்துவக் கல்லூரி எல்லாம் இருக்கு, பள்ளிகளும் இருக்கு. இப்ப அதனால இந்த அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படுவதில்லை. தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு போக்குவரத்து தரம் உயர்த்தப்படுவதில்லை. தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படுவதில்லை. இது உங்களுக்கு தெரியுது. இந்த அடிப்படை அதுல ஏற்படுற சிக்கல், அரசு பள்ளியின் தரம் குறைகிறதுனாலதான் அங்கிருந்து பிள்ளைகள் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்ப மாணவர்களே வந்து சேர்றதில்லைங்க காரணத்தை காட்டி நீ மூடிடுற. புரியுதா? இப்ப பினராயி விஜயன் வந்தவன் கேரளாவில 30 விழுக்காடு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பது கூடி இருக்குன்னா அவர் தரம் உயர்த்துறான். அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு வரும்போது அவர் நட்சத்திர விடுதி போல பள்ளி கட்டிடங்களின் தரத்தை உயர்த்தி கல்வி தரத்தை உயர்த்தணும்னு தான் மறுமுறையை செய்தார் அவர். அப்ப அந்த மாதிரி அவங்க செய்யல. இப்ப நாங்க வரும்போது ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துருவாரு, ஒரு முதலாளி மருத்துவத்தை கொடுத்துருவாருன்னா அரசு தோக்குதா? அந்த கேள்வி நீங்க எழுப்பி பார்க்கணும். அப்படித்தானே? ஒரு அரசுங்கும் போது அதுக்கு ஒரு தரம் இருக்கணும்ல. ஏன் அரசு போக்குவரத்தை விட தனியார் போக்குவரத்து, ஏன் அரசு பேருந்தை விட எல்லாம் அப்படிங்கும் போது அது என்ன அரசு தோல்வியுற்ற அரசா? அப்ப அதுதான் இங்க இருக்கிற வழியா இருக்குது. அப்போ ஒரு முதலாளி ஜெயிச்சிடறான், தரமானது அவன் தான் கொடுப்பான், மின் உற்பத்தி விநியோகம் அவன் தான் கொடுப்பான், குடிநீர் அவன் தான் கொடுப்பான். அரசு என்ன வேலை செய்யும்? சாராயம் வைக்கும். இது ஏற்புடையதான் பாருங்க. அப்ப அதனால இதை மாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு வேலை செய்வோம். இப்ப நாங்க வரும்போது என்ன சொல்றோம்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அத உலக தரத்திற்கு ஆகச்சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுப்போங்க. நான் வந்த பிறகு ஒரு என் ஆட்சியை கொடுங்க, அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு போற மாணவர்கள் எண்ணிக்கை குறைதா இல்லையா? இந்த தனியார் பள்ளிக்கு போறது, அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதா இல்லையா? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை. சட்டம், அமைச்சர் பெருமக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ எல்லார் பிள்ளையும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் தானா தரவு இருந்துட்டு போகுது. அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அந்த கல்லூரி பள்ளியில் படிக்கிறாங்களா? இல்லை. என்ன தரம் இல்லை. அரசை நடத்துகிற அதிகாரிகள், இப்ப என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு உடம்பு முடியல,
தாத்தார ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இருந்த அரசு மருத்துவமனை படுத்தார். 2 நாள்ல காவிரிக்கு ஏந்துக்கிட்டு போனீங்க. ஏன்னா தரம் இல்லை. நீங்க நடத்துற மருத்துவமனையிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி போய் நம்பி படுக்கிறது? ஐயா கலைஞருக்கு முடியலன்னா, கருணாநிதி ஐயாவுக்கு முடியலன்னா காவேரி அல்லது எம்ஜி ராமச்சந்திரா. ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ. அம்மா ஜெயலலிதாவுக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ. நான் அரசுக்கு இதுல போய் படுக்கணும். ஏன் தரம் இல்லை. நான் செத்தா என்ன? புரியுதா உங்களுக்கு? அதனால அந்த நிலையை மாத்தணுங்கிறோம். அதுதான் மாறுதல். 26 தேர்தல் எப்பவும் போல நடக்கும். 2 கட்சியும் போட்டி போட்டு அறிவிக்கும் சலுகையில. அது வாக்குக்கு காசை கொடுக்கும். என்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க முன்னெடுக்கிறதுக்கு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் சொன்னது புரியல. நான் பாட்டு இந்த மாதிரி எல்இடி பாரு, என் ஆட்சியில இவர் கேட்கிறாருல பள்ளிக்கூடம் எப்படி இருப்பாரு, இந்த மாதிரி கல்லூரி எப்படி இருப்பாரு, போக்குவரத்து எப்படி நடத்துறேன் பாரு, பாரு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கிறேன் பாரு, பசி இல்லாத என் நாட்டை எப்படி உருவாக்குறேன், குழந்தைகள் நலன் எப்படி, பெண்கள் பாதுகாப்பு எப்படி, அதை எப்படி பண்ண சொல்லும்போது நேர்ந்தாலும் எதையோ சொல்லிட்டு இருக்காங்களா? அப்போ நான் காட்டுறேன் இது எப்படி சாத்தியம். இந்த நாட்டுல இருக்கு பாரு, இது மாதிரி இங்க இருக்கு பாரு.